பேசிக்கா ஹெல்த் இருக்கும். ஹெல்த் இருந்தாலும் யூ கேன் அச்சீவ் எனிதிங் இன் லைஃப். அது ஹெல்த் பொசிஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அந்த ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ நோ வாட் டு ஈட், எப்படி சாப்பிடணும், அளவுக்கு மீறி தான் நம்ம இருந்த விஷயம். எங்க அப்பா சொல்லி கொடுத்த பழப்படி தான் அதுவும். ஏன்னா ஒரு லெவல் தான் நீங்க மைண்டை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். தட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கணும். முதல்ல எக்ஸசைஸ் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப். 3 மணிக்கெல்லாம் போவேன் ஜிம்முக்கு. 3 மணி 4 மணி ஷூட்டிங் வந்து நீங்க 7 மணிக்கு காலையில் 3 மணிக்கு போயிடுவேன் ஜிம்முக்கு. இட் பிகம் a habit. அது பண்ணாட்டி ஏதோ பைத்தியம் பிடிச்ச டிஸ்டர்ப் பண்ண மாதிரி சார். வசதி படிச்சவங்களாம் ஜிம்முக்கு போறாங்க, இருக்கிறத வச்சு பண்ணலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பொதுவா எல்லாருமே தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு இந்த வேலை கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் தூங்குவோம். ஆனா காலையில எந்திக்கிறது, லேட்டா எந்திக்கிறது, இப்படி நம்ம டெய்லி எந்த ஒரு தவறு செய்யறோமோ அதை கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா எந்த ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்க மாட்டேது? நம்ம செய்யற வேலையை திரும்ப திரும்ப அதே தான் செய்யறோம். அப்ப அந்த ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்க மாறணும். உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும். எப்படி மாற்றி அமைக்கிறது? காலையில சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி எந்திக்கிற பழக்கம் இருக்கணும். சின்ன சின்ன விஷயம் எதை நினைக்கிறீங்களோ அதை ஒரு பேப்பர்ல எழுதுற பழக்கம் இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாத விஷயத்த கேட்கவோ பார்க்கவோ கூடாது. தேவையுள்ள விஷயத்த மட்டும் கேட்கவோ பார்க்கவோ செய்தால் நீங்க எதை நினைத்து முன்னேறும் நினைக்கிறீங்களோ அந்த வழி தானாக திறக்கப்படும். இன்னும் மேலும் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? 555 கட்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 3 days எஜுகேஷன் செக்ஷன் மூலமாக நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.